நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தலித் இளைஞர் தலை துண்டிக்கப்பட்டு கிடந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய கோரி அவரின் உறவினர்கள் இரவிலும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்தனர். திருச்செங்கோடு அடுத்து கிழக்கு தொட்டிப்பாளையம் பகுதி ரயில் தண்டவாளத்தில் தலித் இளைஞர் கோகுல்ராஜ் கடந்த 24ஆம் தேதி சடலமாக கிடந்தார். வேறு ஜாதியை சேர்ந்த பெண்ணை காதலித்தாலேயே கோகுல்ராஜ் கௌரவ கொலை செய்யப்பட்டார் என கூறி அவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மருத்துவமனை நுழைவாயில் முன்பு அமர்ந்து முழக்கங்கள் எழுப்பிய கோகுல்ராஜ் தாய் சித்ரா உள்ளிட்ட உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடன்படாததால் அவர்களை போலீசார் கைது செய்து அரசு கலையரங்கத்தில் தங்க வைத்திருந்தனர். நேற்று மாலை நேரத்தில் அவர்களை காவல்துறையினர் விடுவித்தனர். இருப்பினும் அங்கிருந்து செல்ல மறுத்த சித்ரா உள்ளிட்டோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்ததால் பரபரப்பு நிலவுகிறது. வழக்கு கொலை வழக்காக மாற்றும் வரை யுவராஜை கைது செய்யும் வரை நாங்கள் சாகுவரை உண்ணாவிரதம் இருப்பதாக முடிவு செய்திருக்கிறோம். காவல்துறை எங்களை கட்டாயப்படுத்தி வெளியே தள்ளிய போது கூட நாங்கள் போக மாட்டோம். நாங்களுடைய நீதி கிடைக்கும் வரை இன்றும் போராடுவோம். 2வது நாளாக உண்ணாவிரதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இதனிடையே கோகுல்ராஜ் சடலத்தை உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர் சம்பத்குமார் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் சடலம் கிடந்த ரயில் தண்டவாள பகுதியில் நேற்று மாலை ஆய்வு செய்தனர். ரயிலின் வேகம், கோகுல்ராஜ் சடலம் கிடந்த இடம் குறித்து கேட்டறிந்த அவர்கள் ரத்தம் தோய்ந்த கற்கள் உள்ளிட்ட தடயங்களை சேகரித்தனர். கோகுல்ராஜின் உடற்கூறு ஆய்வு அறிக்கை மற்றும் தடய அறிக்கையை இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருப்பதாக மருத்துவர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார்.